ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத் வாதூல குலவாரிதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன் மகாரிய சரணாம்புஜ சஞ்சரீகம் ஸ்ரீசிங்கராரிய கருணாப்த சமஸ்தபோதம் பக்தியாச்ச யோக நிருசிம்ஹ குரும் ஸ்ரயாமி. அடியன் ஸ்ரீனிவாசதாசன். நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ வேதிகா குழாம்ல ரொம்ப அழகா 3ஆம் 10 திருவாய்மொழிக்குள்ள என்டர் ஆயாச்சு. நம்ம இப்போ ஒழிவில் காலம் எல்லாம் அப்படின்ற பதிகம் 3ஆம் 10ல 3வது பதிகம். கரெக்டா 3:3 அதோட அன்வயம் ஆனும். சிம்பிள் மீனிங்ஸ் பதவுரைக்கு முன்னாடி நம்ம அடியனோட ஆச்சாரியர்கள் சாதிச்ச கொஞ்சம் நோட்ஸ் அடியனோட யதாசக்தி யதாமதி அதோட அன்வயிச்சுட்டு இருக்கோம். சோ இப்போ இதோட ஒரு சங்கதி பார்த்தேன்னாக்க இது நன்னாவே நம்மளுக்கு மனசுல பதிஞ்சிருக்கும். 2ஆம் 10ல 2:10ல கிளரொளி இளமையில திருமாலிருஞ்சோலை மலைய ஆழ்வார் அன்வைக்கிறார் ரொம்ப அழகா. அப்புறம் ஆழ்வார் ரொம்ப தெளிவா பிராப்திய நிஷ்கர்ஷம் பண்றாருன்னு பார்த்தோம். எதை அடையணும்? எம்பெருமான் திருவடியை மட்டும்தான் அடையணும். அப்போ அந்த மலையோட கூடின இதுக்கு முன்னாடி பிராப்திய நிஷ்கர்ஷம் ஆயிடுறது. மலையோட கூடின ஏகதேசமா இருக்கிற அழகர் கல்லழகரை ரொம்ப அழகா முடிச்சோதியாய் பதிகத்தை 3:1ல அன்வைக்கிறார் ஆழ்வார். இப்போ அன்வைக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு அளவுக்கு ஆரம்பிக்கும் போதே ஆழ்வார் என்ன ஃபீல் பண்றாருன்னா, இந்த சரீரத்தோட எம்பெருமான ஃபுல்லாவே அடியனால அன்வைக்க முடியல, பிராப்தமா இல்ல அது அப்படின்னு பாக்குறார். முன்னீர் காலத்துல ஒரே அழுக, ஒரே வருத்தப்படுறார், ரசனப்படுறார் ஆழ்வார். எம்பெருமான இந்த சரீரத்தோட முழுக்க முழுக்க அன்வைக்க முடியாதுன்னே நிர்ணயம் பண்ணிடுறார். இப்போ எம்பெருமான் பாக்குறான் ஏதோ தப்பா இருக்கு, இதே டைரக்ஷன்ல ஆழ்வார் எடுத்துன்னு போனோம்னா ஆழ்வார உஜீவிக்கவே முடியாது அப்படின்னு பார்த்துட்டு, முன்னமே உமக்காக அடியன் திருவேங்கட மாமலை, ஆழ்வார் கேட்டது திருமாலிருஞ்சோலை, எம்பெருமான் காமிச்சு கொடுக்கறது திருவேங்கட மாமலையில, எல்லா இடத்துலயுமே இருக்கிறது பெருமாள் தான். இதுக்கு திருஷ்டாந்தத்தோட ரொம்ப அழகா பார்த்தோம். இப்போ ஒழிவில் காலம் எல்லாம் பதிகத்துல பார்த்தேன்னாக்க திருவேங்கடமுடையான் பெருமாளே உமக்காகவே அங்க சேவை சாதிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சாதிக்கிறார். நித்திய சூரிகளே அங்க விட்டுட்டு பரமபதத்துல விட்டுட்டு இங்க வந்துதான் அடியனோட பிராபியத்தை பெறறா. அதனால உமக்கும் இங்க அந்த கம்ப்ளீட் அன்பயம் நித்திய சூரிகளுக்கு எப்படி பரமபதத்துல ஆகாம திருவேங்கட மாமலையில ஆறுதோ அதே மாதிரி உமக்கும் இங்க ஆகும்னு எம்பெருமான் கொடுக்குறான் வாக்கு. இப்போ ஆழ்வாரோட நிலை என்ன? நினைவு என்ன? எம்பெருமான் தோ பக்கத்துல இருக்கான். இதேதான் ஆச்சு திருமாலிருஞ்சோலை பக்கத்துல இருக்கான் ஆரம்பிச்சார் இல்லையா, பக்கத்துல இருக்கான் திருவேங்கட மாமலையில. நமக்கோ கைங்கரியம் பண்ண வேணும்ன்ற ஒரு ஆசை பயங்கரமா, அதி பிரீத்தி ஆழ்வாருக்கு கைங்கரியம் பண்ணணும்னு. இந்த மாதிரி இடத்துல எந்த மாதிரி இடத்துல இருக்கா எம்பெருமான் அப்படின்னாக்க, தென்னிறை சுனை நீர் திருவேங்கடத்து நம்ம பார்க்க போறோம். இப்போ இதுலயே வரப்போகுது இல்லையா, 3வது பாசுரத்துல நினைக்கிறேன், 3வது பாசுரத்துல. ஆமா, சுனைகளால நிறைந்திருக்கு, சோலைகளால நீர்களால எல்லா வளமும் பெற்றிருக்கு அந்த திருவேங்கட மாமலை. அங்கேயே இருந்து அனுபவிக்கலாம் அப்படின்னு ஆழ்வார் பாக்குறார். திருவேங்கடத்துல கைங்கரியம் பண்ண பாரிக்கிறார் ஆழ்வார். அதுதான் இந்த கம்ப்ளீட் பதிகமே. திருவேங்கட மாமலையில ரொம்ப அழகா ஆழ்வார் கைங்கரிய பிரார்த்தனைய எங்க ஒரு காட்டக்கூடிய ஒரு பதிகம்னா அது ஒழிவில் காலம் எல்லாம் பதிகம். அது ஃபர்ஸ்ட் முதல் பாசுரத்திலேயே அந்த கைங்கரிய பிரார்த்தனைய வச்சிடுறாரு ஆழ்வார். ஏன் அது முதல் பாசுரம் என்னன்னு பாக்கலாம். நம்ம ரொம்ப அழகா ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் வந்தின்னு காமிக்கிறார், பார்க்க போறோம், அது பார்க்கலாம். இப்போ கைங்கரிய பிரார்த்தனை ஆழ்வார் வைக்கிறார், நாமும் பண்ணணும். இது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இதே மாதிரி ஒரு கைங்கரிய பிரார்த்தனை யாரு வச்சிருக்கான்னு முன்னாடி பார்த்தோம்னாக்க, ஹேண்ட்ஸ் டவுன் அப்படின்னு ஒரு ரிசல்ட் சொல்வாளே, அந்த மாதிரி பார்த்தோம்னாக்க ஃபர்ஸ்ட் அது இளைய பெருமாள் தான் இல்லையா. லக்ஷ்மணர் இளைய பெருமாள் பெருமாள் கிட்ட, பெரிய பெருமாள் கிட்ட, சக்கரவர்த்தி திருபன மகன் கிட்ட சரணாகதி பண்றார். எப்போனாக்க இது அயோத்தியா காண்டத்துல பதிகம். சுவாமி ரொம்ப அழகா பரவஸ்து வரதராஜன் சுவாமி திருவடிகளுக்கு பல்லாண்டு ரொம்ப அழகா இந்த 2 ஸ்லோகத்தை எடுத்துன்னு சாதிச்சிருக்கார். என்ன சொல்றாருனாக்கா, இளைய பெருமாள் காட்டுக்கு போற தருணம் வந்திருக்கு. அப்போ பெருமாள் இளைய பெருமாளை காட்டுக்கு கூட்டின்னு போறதுக்கு நிலையே அவருக்கு இல்ல.
ஆனா இப்போ இளைய பெருமாளும் இளைய பெருமாளையும் கூப்பிட்டுன்னு போறது இல்ல பெருமாள். இந்த மனநிலையில தான் இருக்கு அந்த சுச்சுவேஷன் இல்லையா. அப்போ பெருமாள் காலை கெட்டியமா புடிச்சுக்கிறார் இளைய பெருமாள். விடுறதே இல்ல, நீ என்னை கூட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு. எப்படின்னா பெருமாள் காலை மட்டும் பிடிக்காம முதல்ல பெரிய பிராட்டியாரோட புருஷகாரம் பட்டிண்டு சரணாகதி அனுஷ்டிக்கிறார் இளைய பெருமாள். இது ரொம்ப அழகா இந்த ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் பாத்தீங்கன்னா, சப்ராதுஷ்ட சரணோ சரணௌ காடம் நிபீட்ய ரகுநந்தனஹ சீதாமுவாசாதி யசாம் ராகவம் ச மகாவிரதம் அப்படின்னு ரொம்ப அழகா. இது ரெண்டும் அயோத்தியா காண்டத்துல 31வது சர்க்கத்துல வர ஸ்லோகங்கள். 2வது ஸ்லோகம், அடுத்தது 25வது ஸ்லோகம். என்ன சொல்றார்? இதுதான் காமிக்கிறது. பெரிய பெருமாள் காலை வந்து நிபீடிய ரகுநந்தன காடம் நிபீடிய கெட்டியமா புடிச்சுட்டு இருக்காராம் இளைய பெருமாள். நான் உன்னை விடவே போறது இல்ல, நீ என்ன கூட்டின்னு போற வரைக்கும். யாரு முன்னாடி? சீதா முவாச்ச பெரிய பிராட்டியார் முன்னிட்டு அவளோட புருஷகாரத்துக்கு ஒட்டிட்டு நான் இருக்கேன் அப்படின்னு சாதிக்கிறார். சரி, என்ன பலம் இதனால? எதனால இந்த சரணாகதி பண்றார் லக்ஷ்மணர்? ஏன் இந்த சரணாகதி பண்றார்? இதோட பலன் என்ன அப்படின்னாக்கா, அது அந்த கீழ் ஸ்லோகம். அடுத்தது 25வது ஸ்லோகம். இது 2வது ஸ்லோகத்துல பண்ணிடுறார். நடுவுல இடைப்பட்டு நிறைய ஸ்லோகம் வருது. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஸ்லோகம். பவாம் சுசக வைதேஹ்யா கிரிசானுஷு ரம்ஸ்யதே அகம் சர்வ கரிஷ்யாமி. அதுதான் இங்க ஹைலைட் வார்த்தை. அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதஷ்டதே. ஜாகிரத ஸ்வபதஷ்டதே என்னன்னாக்க, தேவரீருக்கு ஒரு விதமான துக்கமும் இல்லாம பெரிய பிராட்டியாரோட எழுந்தருளும் போது காட்டுல, அப்போ அகம் சர்வம் கரிஷ்யாமி எல்லாமே அனைத்து அடிமைத்தனத்தையும் அடிமைகளையும் நானே உங்களுக்கு பண்ணி உங்களோட உகப்புக்காக நான் வருவேன். அதனாலதான் எப்படி பண்றாரா, அந்த எந்த நிலையிலயும் அடிமை, இந்த அடிமைதான் பண்ணுவேன், இந்த தாசியம் தான் பண்ணுவேன்னு லக்ஷ்மணர் என்னைக்குமே சொன்னதே இல்லையா. அதான் நம்மளுக்கு சென்னார் கொடையா மாதிரிதான். அமர்ந்தால் சிம்மாசனம் எல்லாமே. இந்த மாதிரி ஒரு அடிமை பண்ண முடியுமான்னு நம்மளால யோசிச்சே பார்க்க முடியாது. அதுக்கு என்ன சொல்றாராம் அவர், நீ வந்து காட்டு மலையில எல்லாம் போயிட்டே இருப்ப, அப்போ ஒன்னையும் பிராட்டியும் பாத்துக்கணும். அப்போ ஜாகிரதக அப்படின்னா எழுந்தருளி இருக்கிற நேரமும், ஸ்வப்பதகன்னா கொஞ்சம் கண் வளர்ந்து இருக்கக்கூடிய சமயமும். அப்படின்னா இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னாக்க, பிராட்டி கூட இருக்கும் திசை, பெருமாள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கும் திசை ஜாகிரதாக முழிச்சுண்டே இருக்கிற திசையாம். பிராட்டி கூட இல்ல, தனிச்சு இருக்கார் பெருமாள் அப்படின்னா கொஞ்சம் பெருமாளுக்கே ஞானம் மங்கிடுறதாம். அப்போ ஸ்வப்பதக ஞானம் மங்கி கொஞ்சம் தூங்கும் போல் இருக்கும் யோக செய்யும் பெருமாள்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி பெரிய பெருமாள் வந்து தூங்கும் போல் யோக செய்யும் பெருமானாய. பெருமாள் தூங்கினானா நம்ம எல்லாம் என்னத்துக்காருது. ரொம்ப அழகா நேத்தி கூட கோமட்டம் சம்பத்குமார் ஆச்சா சுவாமி அமலநாதி பிரான் காலக்ஷேபத்துல சாச்சார், பெருமாள் வந்து இந்த சைடு மலர்ந்து மல்லாக்கா படுத்துட்டு இருக்கானா, இடப்பக்கம் தூங்குறானா, வடப்பக்கம் தூங்குறானா, நம்ம போய் 2-3 தடவை சேவிச்சா கூட சொல்ல முடியாது அப்படின்றார். ஏன்னா அவர் அந்த சைடு கொஞ்சம் வலப்பக்கம் சாஞ்சு படுத்துட்டாருன்னா ஜீரணத்துக்கான சைடா அது. இப்போ ஜீரணம் ஆயிடுத்துன்னா பாருங்க, திருப்பி பிரணய கலகம் வரணும். நம்ம எல்லாம் இன்னும் உஜ்ஜீவனமே ஆலையே, எங்க பிரணய கலகம் அதுக்குள்ளன்னு ரொம்ப அழகா சாச்சார். அது ஞாபகம் இருக்கு. சோ இந்த பதிகத்துல இப்போ இதெல்லாம் எதுக்கு, இந்த பிரமாணங்கள்லாம் எதுக்குன்னா கைங்கரிய பிரார்த்தனை. இது நம்ம எதுல பார்த்திருக்கோம், நிறைய இடத்துல நிறைய தடவை இதை பார்த்திருக்கோம். நம்ம துவய பிரகரணம் இல்லையா. துவய பிரகரணத்துல முதல் கண்டத்துல முதல் வரியில வந்து என்ன சொல்றார், சரணாகதி அனுஷ்டிக்கிறார். அடுத்த கதியில என்ன பண்றாரு, கைங்கரிய பிரார்த்தனை. இப்போ இந்த 2 ஸ்லோகமும் அழகா அமைஞ்சிருது பாருங்க. சரணாகதி அனுஷ்டித்து அடுத்தது அழகா வந்து கைங்கரிய பிரார்த்தனை எவ்வளவு அழகா கோர்த்து வந்திருக்கு பாருங்க. அந்த இப்போ வந்து கைங்கரிய நம்ம இதை கேள்விப்பட்டிருக்கோம், கைங்கரியத்தை பிரார்த்திச்சே பெற வேண்டும் அப்படின்னு. இப்போ ஒரு கேள்வி வருது, ஏன் சுவாமி ஏன் பிரார்த்திச்சு பெறணும்? அவனுக்கா ஒன்னும் தெரியாது, எம்பெருமான் பெரிய பெருமாளாச்சே, பெரிய பிராட்டியாராச்சே, எல்லாமே தெரியுங்க. நான் மனசுல நினைக்கிறது கூட அவளுக்கு இமீடியட்டா தெரிஞ்சு போயிட போகுது. நான் ஏன் பிரார்த்திக்கணும் அப்படின்னு கேட்டாக்க, அவனுக்கு எல்லாமே தெரியும். ஆனா அவன் நம்மளுக்கு ஞானம்னு தந்திருக்கான். இதுதான் அச்சுத்துக்கும் சித்துக்கும் ஆன டிஃபரன்ஸ் இல்லையா. நம்மளுக்கு ஒரு ஞானத்தை வச்சு புகட்டி இருக்கான் நம்மளுக்கு எம்பெருமான். அந்த ஞானத்தை வச்சுண்டு அவனோட உகப்புக்காக நம்ம ஏதோ ஒண்ணு பயன்படுத்தணும் இல்லையா. அந்த ஞானத்தை பயன்படுத்துறதுக்காகவே இந்த கைங்கரியத்தை பிரார்த்திச்சுட்டே பெற வேண்டும் அப்படின்னு பூர்வாச்சாரியர்கள்லாம் சாதிக்கிறார் ரொம்ப அழகா. இப்ப இதுக்கு ஒரு ஈட்டுல ரொம்ப அழகா திருஷ்டாந்தம் சுவாமி ரொம்ப அழகா விளக்கினார். ஒரு மகனுக்கு ரொம்ப நாளா அஜீரணம்,
ஒரு தாய் டாக்டர், அவனோட தாய் டாக்டர் கிட்ட கூட்டின்னு போறா, சின்ன குழந்தை. அப்போ 1 மாச காலம் பத்திய சாப்பாடு தான் குழந்தைக்கு அப்படின்றா. வெறும் இந்த இளநீர், ஜூஸ் அந்த மாதிரி விஷயங்கள் தான், ரொம்ப ஹெவியான ஐட்டம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றான். இப்போ அந்த 1 மாத காலம் இந்த குழந்தை பாத்தீங்கன்னா வயிற்று வலியால துடிக்கிறான் ரொம்ப. ஆனா அவன் ஒரு நாள் கூட பசின்னு கேட்கவே இல்லை. ஆனா அந்த 1 மாச காலத்துக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அவன் பசின்னு கேட்கும்போது அந்த தாய்க்கு எவ்வளவு உகப்பு இருக்கும். குழந்தை பசின்னு கேட்டிருக்கு, இத்தனை காலமா குழந்தை பசின்னு கேட்கலன்னு. அந்த தாய் போல இருக்கானா பெரிய பெருமாள், எம்பெருமாள். பெரிய பெருமாள் எப்படி இருக்கானா, இந்த குழந்தை எங்கெங்கயோலாம், குழந்தைன்னா இப்ப நம்ம எல்லாரும் ஆழ்வார சொல்றாரு, ஆனா நம்ம எல்லாரும் எங்கெங்கயோ திரிஞ்சு எதையோலாம் ஆசைப்பட்டு இத்தனை காலம் கழிச்சு குழந்தை கைங்கரியம் பிரார்த்தனை பண்றது. அப்போ அந்த தாயானவள், எம்பெருமான்ற தாய், தாயோட ஸ்தானத்துல நவவித சம்பந்தம் நம்மளோட எம்பெருமானுக்கு இருக்குன்னு சொல்றோம் இல்லையா. தாய் போல உகந்துண்டு நம்மளுக்கு அந்த கைங்கரியத்தை கொடுக்குறான்னா நம்ம பிரார்த்திச்சென்ற உடனே. அதனால கைங்கரியத்தை பிரார்த்திச்சே பெற வேண்டும், பிரார்த்தித்தே பெற வேண்டும். அந்த எதுக்காக, எம்பெருமான் திருவுள்ள முகப்புக்காக ஒரு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கணும் நம்ம. சரி, இப்போ இது ரொம்ப அழகா இன்னொரு விதமா சொல்றா. என்னன்னாக்கா ஆழ்வார் ஒரு இடத்துல சொல்றார், முந்தி யான் நிற்க முகப்பே கூவி பணி கொள்ளான் அப்படின்னாக்கா, ஆழ்வார் முந்தி நான் யான் நிற்க முகப்பே கூவி பணி கொள்ளான்னா அவனே கூவி கைங்கரியத்தை கொடுக்குறான் அப்படின்னு சொல்றான். இப்போ இது 2 டிஃபரன்ஷியேட்டிங்கா இருக்கு இல்லையா. நம்மளே பிரார்த்திச்சு பெறணும்னு சொல்றா, ஆழ்வார் அவனே முகப்பை கூவி பண்ணிக்கொள்ளலான்றா. அப்படின்னா இது என்ன டிஃபரன்ஸ் இது அப்படின்னாக்கா, டிஃபரன்ஸ் கிடையாதான். நம்ம லக்ஷ்மணர் இளைய பெருமாள் ஆட்டம் எல்லா கைங்கரியத்துக்கும் நம்ம பிரார்த்திச்சு பெற்றுணுமா அவன்கிட்ட இருந்து. ஆனா அவன் இருக்கான் இல்லையா, அவன் சூஸ் பண்ணிப்பான், ஏவா பியா சியா டியா, நம்ம எங்க ஃபிட் ஆறோம், எந்த கைங்கரியம் நம்மளுக்கு உகந்து இருக்கும். நம்ம அவன் உகப்புக்கு பார்த்தா அவன் நம்மளோட உகப்புக்கு பார்த்து கொடுக்குறான். இந்த குறிப்பிட்ட கைங்கரியம் அவளுக்கு கரெக்டா இருக்கணும். அப்ப அந்த முகப்பை கூவி பண்ணிக்கொள்ளலான்றது நம்ம பிரார்த்திச்சுன்றதுக்கு அப்புறம் பெருமாள் அனுமந்தனா ஆறான் இல்லையா, அந்த ஸ்டேட்ல அவன் எல்லாமே தான் உகந்து அவன் எந்த கைங்கரியத்தை தரணும்னு அவன் தரான். அப்போ இது எல்லாமே நம்மளுக்கு எப்படி பாசிபிள்? ஒரு ஆச்சாரிய முக்கேன போய் எம்பெருமான் சாஸ்திர ரூபேன்னு என்னெல்லாம் சொல்லியிருக்கானோ, எப்படி பண்ணணுமோ அதை பிரார்த்திச்சுக்கணும் நம்ம. அதுதான் தாத்பரியம் அப்படின்னு இங்க ரொம்ப அழகா சொல்ற. அடுத்தது இங்க ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப அழகா ஊனத்தியானம் படித்தல் அப்படின்னு ஒரு சின்ன கதை. இந்த கதை ஒரு 2 நிமிஷம் தான், 2-3 நிமிஷம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாசுரம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப அழகான திருஷ்டாந்தம், அழகான கதை. ஒரு பிராமணர் கப்பல் இருக்கா. அவ ஒரு இடத்துல இருக்கா, அந்த ஒரு சின்ன ஊர்ல இருக்கா. அவ ஒரு நாளும் அவளோட வேலைகள்ல பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. அந்த ஊர்ல பாத்தேன்னாக்க ஒரு ஆத்துல திருவத்தியாயனம் நடக்கிறது. ரொம்ப அழகா சுவாமி சொல்வார், நம்ம இந்த இப்போ இருக்கிற காலத்துல திருவத்தியாயனத்துக்கு என்னெல்லாமோ பேர் சொல்றோம், ஸ்ராத்தம் சொல்றோம், அப்புறம் தேவசம்னு சொல்லிடுறோம். அதெல்லாம் கிடையவே கிடையாதான். ஏன் திருவத்தியாயனம்னு சொல்றான்னாக்க, திருவத்தியாயன தினத்துல நம்ம ஆத்துல எல்லாம் சேவா காலம் நடக்கணும், கோஷ்டி நடக்கணும். இப்ப நிறைய பேரை கூப்பிட்டு கோஷ்டி பண்ண முடியலன்னா கூட அந்த திராவிட வேத அத்தியனம் நடக்கிறதுனால அன்னைக்கு பேரு திரு அத்தியனம் அப்படின்னு வச்சிருக்கா. ஆனா நம்ம இதையும் பண்றது இல்ல, அதையும் பண்றது இல்ல அப்படின்னா சுவாமி, ஏதாவது நம்ம ஆத்துல இருக்கிறவாளே அட்லீஸ்ட் சேவா காலத்தை சேவிச்சிடணும் அப்படின்னு ஒரு விண்ணப்பம் வச்சிருந்தார். இப்போ சரி, கதையில அந்த ஊர்ல ஒருத்தரோட ஆத்துல திருவத்தியனம் நடக்க போகுது. இவ அந்த பிராமணர் கப்பல் இருக்கான்னு சொன்ன இல்லையா, அவரை போக்தாவா இருந்து நீங்க அனுபவிக்கணும்னு சொல்லி அனுபவிச்சு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கா அந்த திருவத்தியாயன நாள் அன்னைக்கு. இப்போ அந்த யார் ஆத்துல திருவத்தியாயனம் நடக்கிறதோ அவர் இவருக்கு நினைவூட்டுறதுக்காக ஒரு ரிமைண்டர் கொடுக்கறதுக்காக, இப்ப நாளைக்கு 3 மணிக்கு கிளாஸ்க்கு நம்மளுக்கு திருப்பி ஒரு ரிமைண்டர் குழாம்ல வருது இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரிமைண்டர் கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு அவர். இவரோட மனைவி தான் இருக்கா ஆத்துல, அவர் இல்ல, அவர் ஏதோ வேலையா வெளியில போயிருக்காரு. அவரோட மனைவி கிட்டயும் ஞாபகப்படுத்தி நாளைக்கு சொல்லிடுங்க, அவர் முன்னாடியே கன்ஃபார்மும் பண்ணிட்டார், வந்துருவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவனும் சரின்னு நான் சொல்லிடுறேன்னு சொல்லியிருக்கான். இப்போ இதெல்லாம் நடக்கிறது. அந்த காலத்துல என்னன்னாக்க, யாராவது இந்த மாதிரி ஆத்துக்கு வரக்கூடிய வாழ்க்கை எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எண்ணெய் ஷேக்கா பொடி எல்லாம் வச்சு தருவாளாம். ஆனா இந்த மாதிரி எஸ்பெஷலி திருவத்தியான நாள் ஒட்டி வரும்போது பாத்தீங்கன்னா ஆத்துல இருக்கிறவாளும் வச்சுப்பாளாம். அந்த மாதிரி கூப்பிடுறாலையா அவளுக்கும் வச்சு தருவா அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. இது ஒரு நாள் முன்னாடி ஆயிடுது, அடுத்த நாள் விடிஞ்சிடுது. என்னைக்கு திருவத்தியாயனமோ அவாத்துல அந்த நாள் வந்துருக்கு. இவாத்துல பாத்தீங்கன்னாக்க இவர் வந்துட்டார். அந்த முன்னாடி நாளே இவர் ரெஸ்ட் எடுத்து எல்லாம் பண்ணியாச்சு.
அடுத்த நாள் வந்து மனைவி காத்தால என்ன சொல்றான்னா, ஓ நேத்திக்கு நான் சொல்ல மறந்து போயிட்டேன், இந்த மாதிரி வந்திருந்தாரு, நீங்க ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணிட்டு எல்லாமே அவ ஆத்துல திருவத்தியாயனம் நடக்கிறது அப்படின்னு ஒண்ணு. இவர் வந்து மனைவியை பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சுட்டாராம். கண்ணா பின்னான்னு திட்டுறாராம் இவர். அவர் சொல்றாங்க, ஏன்னா நீங்க வந்து நன்னா அஷேகாலாம் தேய்ச்சி குளிச்சு நன்னா தீர்த்தமாடி பெருமாளுக்கு பண்ணி எல்லாமே கரெக்டா தானே இருக்கு. இப்போ நீங்க கிளம்பினா கூட கரெக்டா இருக்குமே, சமயம் நன்னா தானே இருக்கு பெருமாள் அனுகிரகத்துல அப்படின்னா. இப்போ இவர் சொல்றாராம் உடனே, அவ ஆத்துல என்னமா எல்லாம் பண்ணுவா தெரியுமா திருவத்தியாயனம் போது. வடை தட்டுவா, அந்த வடை எப்படி இருக்கும், சங்க சக்கரம மாதிரி வடை இருக்குமா, திருக்கண்ணம் போது அவ்வளவு ருசியா இருக்குமா. இந்த ருசிய இவர் வந்து அத பத்தி நினைக்கணுமா இவருக்கு. இப்போ நீ நேத்திக்கு ராத்திரி என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா, முன்னாடி நேத்து ராத்திரியில இந்த பொழுதெல்லாம் அடியன் வந்து அத நினைச்சுட்டே இருப்பேன் இல்லையா. இப்ப பாரு அதுக்கு சமயம் இல்லாம நீ பண்ணிட்டியே. இப்ப நான் என்ன பண்ண முடியும், நேர போவேன், போய் சாப்பிடுவேன். ஆனா அந்த ஒரு மனோரதம் இருக்கு இல்லையா, என்னோட மனசுல வந்து நாள் பூரா அதை பத்தி ஒரு சிந்தனை, இப்படி பண்ணிட்டே நீ அந்த சிந்தனை இல்லாம அப்படின்னு சொல்றாராம். இத போல ஆழ்வாருக்கும் கைங்கரிய பாதிப்பு. ஏன்னா இது இந்த சிந்தனை எதுக்காக நம்மளுக்கு வரணும்னா, நம்மளுக்கு சாப்பிடறதுலதான் சிந்தனை ரொம்ப அழகா இருக்கு. இது நம்ம ஆண்கள்லயும் நடக்கக்கூடிய சரித்திரம் தான் இல்லையா. அந்த சாப்பிடுவதை காட்டிலும் அந்த சாப்பிட போகிறோன்ற ஒரு பாதிப்பு இருக்குல்ல, பாதிப்பு, அது வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அந்த அந்த பிராமணருக்கு. அதே மாதிரி இங்க ஆழ்வாருக்கு பாத்தீங்கன்னா, சாப்பிட போறோம், பெருமாளை போய் அன்வைக்கிறோம், பண்ணியாச்சு, ஆல்ரெடி திருமாலிருன்னு சொல்லையில அன்வைச்சாச்சு, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த இடத்துல அந்த கைங்கரிய பாதிப்பு வந்து ஆழ்வாருக்கு வந்து அவ்வளவு இருக்குன்னு ஒரு பாட்டுலயும் ஆழ்வார் இதுல வந்து என்ன சொல்ற, கைங்கரிய பாதிப்பு எப்படியாவது உனக்கு வந்து திருவேங்கட முடையான் ஃபர்ஸ்ட் திருமலையே பிராப்தம்னு சொல்லிடுறார். அப்புறம் திருவேங்கட முடையான் பிராப்தம்னு ஆரம்பிக்கிறார். அது எதுனால அதையும் பார்த்துடலாம். சரி, இப்போ குயிக்கா வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள என்ன ஒரு பாசுரமும் என்ன சொல்றதுன்னு மட்டும் பார்த்துடலாம். நாளைக்கு பதவுரை பார்த்துக்கலாம். ரொம்ப அழகான முதல் பாசுரம், ஒழிவில் காலம் எல்லாம். என்ன, எம்பெருமான் வந்து இவருக்கு வந்து எல்லா எம்பெருமானே உனக்கு எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா நிலைகளிலும் அழிவில்லாத அடிமை பண்ணணும், ஒன்னும் குறைவே இல்லாத அடிமை செய்ய வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். ரொம்ப அழகான பாசுரம் இது. சரி, இப்போ ஒரு கேள்வி வருது. எல்லா நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் எல்லா இடத்திலும்னா அந்த கைங்கரியம் எங்க பாசிபிள்? பரமபதத்துல மட்டும்தானே பாசிபிள். இங்க எப்படி அது கிடைக்கும் சுவாமி அப்படின்னு ஆழ்வாரை யாரோ கேள்வி கேட்கிறார். அதுக்கு சொல்றார் ஆழ்வார், இல்ல நித்திய சூரிகளே இங்க வந்துதான் அந்த கைங்கரியத்தை பெறா. வானவர் கோனோடும் சிந்துபூ மகளும் திருவேங்கடம் அப்படின்னு சாதிக்கிறார். அப்போ பரமபதத்துல என்ன சாத்தியமோ அது திருவேங்கட மாமலையிலயும் சாத்தியம் அப்படின்னு ரொம்ப அழகா இந்த செகண்ட் பாசுரத்துல காமிக்கிறார் ஆழ்வார். அடுத்தது என்ன, பெண்ணிறை சுனை நீ திருவேங்கடத்து எண்ணில் தொல் புகழ் வானவர் ஈசனே. அவன் யாரு? எம்பெருமான் யாரா இருக்கான்? வானவரோட ஈசனா இருக்கான், நித்திய சூரிகள். ஆனா எனக்கு காரியம் பண்ண மாட்டானா என்ன அந்த வானவர் ஈசன்? வானவருக்கு எல்லாமே இருக்கு நித்திய சூரிகளுக்கு இல்லையா, சகல செல்வமும் அவகிட்ட இருக்கு. அவளுக்கு அவன் இது காமிக்கிறான், அவனோட அன்பயத்தை கொடுக்குறான். என்கிட்ட ஒண்ணுமே இல்லாதனா எனக்கு கூட காமிக்க மாட்டானா, நான் டெஃபினட்டா எனக்கு காரியம் பண்ணுவான் எம்பெருமான் அப்படின்னு சொல்ற பாசுரம் மூணாவது பாசுரம். அடுத்தது நாலாவது பாசுரம் வந்து ரொம்ப அழகான பாசுரம். இதுவும் முதல் பாசுரம் மாதிரியே. வானவர்களுக்கு ஈசன் என்றால் அவனுக்கு பெருமையா என்ன? நித்திய சூரிக்கு எம்பெருமான்னா நித்திய சூரிகள் கிட்ட தமோ ரஜஸ் குணங்கள் எதுவுமே கிடையாது இல்லையா. சுத்த சத்துவம் இடத்துலயே இருக்காவா பரமபதத்துல. அதெல்லாம் என்ன ஒரு பெருமையான? எவ்விதமான ஒரு குணங்களும் இல்லாம குற்றங்களே நிறைய பெற்ற நீச்சனே நிறை ஒண்ணும் இல்லைன்றார் ஆழ்வார் அவரை பத்தி. எனக்கு ஈசனா இருக்கான் பாத்தியா, அதுதான் பெருமை அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றாரு. என்னிடத்துல கூட பாசம் வைக்கிறான் பாத்தியலா, அதுதான் ரொம்ப பெருமை அப்படின்னு ரொம்ப அழகா நித்திய சூரிகளுக்கு ஒரு எம்பெருமானா இருக்கிறது ஒரு பெருமை இல்ல, எனக்கு எவ்வளவு பரம நீச்சன்னா எனக்கு ஈசனா இருக்கான் பெருமாள் அப்படின்னு சாதிக்கிறார். அது மட்டும் இல்ல, இதோட கண்டினியூஷன் பாருங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு தன்மையே கொடுத்தான் அப்படின்னா ஒரு ஏற்றமான அது அப்படின்றதோட அந்த ஏற்ற தாழ்வு எதுவுமே இல்லாம அந்த தாழ்வோட உச்சின்னு ஏதாவது இருந்தா அதுல அடியன்
அடியேன்னு ஆழ்வார சொல்லிக்கிறார். ஆழ்வார் இருக்காரா அந்த இடத்துல. ஆனா அடியேன் இடத்துல அந்த அனுகிரகம் பொழிஞ்சுட்டான் இல்லையா? இப்ப பொழிஞ்சு அவன் திருமலையில இருந்து கிளம்பிட்டானா அப்படின்னா திருமலையில இருந்து கிளம்பவே இல்லை, அங்கேயேதான் இருக்கான் பெருமாள் இல்லையா? அப்போ ஆழ்வார காட்டிலும் இவர்களை காட்டிலும் தாழ்ந்தவர் யாராவது வந்தா அவளுக்கும் அது அது யாருன்னா நம்மளாம் தான் இல்லையா? நம்மளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்றதுக்கான ஆழ்வார் நம்பன்னு சொல்லல, அடியேன்னு சொல்றேன். எல்லாம் ஆழ்வார் காட்டிலும் தாழ்ந்தவா யாராவது இருந்தாலும் அவ எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும் இல்லையா? அந்த பெருமை அவனுக்கே சேரும்ன்றதுதான் இந்த 5வது பாசுரம். ரொம்ப அழகா சொல்ற, ஏதியர் முழுவேத தமுதத்தை தீதில் சீர் திருவேங்கட தானையே அப்படின்னு. அடுத்தது 6வது பாசுரத்துல ஆழ்வீர் அடிமை செய்ய வேண்டும் என்று பாரிப்பு கொண்டீர்கள். ஆனா என்ன ஆழ்வார் ரொம்ப பாரிப்பு ஆசைப்படுறார், அடிமை பண்ணணும்னு, கைங்கரியம் பண்ணணும்னு. ஆனா முன்னாடி எல்லாம் எத்தனை தீவினைகள், எத்தனை தடைகள், எத்தனை பாவங்கள் செஞ்சிருக்கோம். அதெல்லாம் மீறி இந்த கைங்கரியம் கிடைச்சிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த கேள்வி நம்மளுக்கு நிறைய தடவை வந்துட்டே இருக்கும் இல்லையா? நம்மளுக்கு கூட கிடைக்குமான்னு அப்படின்னா அதுக்குதான் சொல்ற, வேங்கடங்கள்னா வேங்கடங்கள் மெய்மேல் வினை முத்தவும் அந்த மலையே போருமா. தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார். அப்புறம் என்ன, வேங்கட துறைவார்க்கு நம என்னலாம் கடமை அது சுமந்தார் கட்கே. நமக நமன்னு சொல்லுதல் இல்லையா? அந்த சொல்லுதல் இருக்குல்ல, அதுவே யாரு சுமந்தார் கட்கேன்னா அது யாரு சொல்றாளோ வினைகள்லாம் தன்னடைவே தானா போயிடும் அப்படின்ற அந்த கைங்கரியத்துல நுழைய வேணும்ன்ற ஒரு பாரிப்பு இருக்கு இல்லையா? அந்த பாரிப்பு ஆசை அவா இருக்குல்ல, அது ஒன்னே போரும், மத்தது எல்லாம் விட்டு போயிடும் அப்படின்னு ரொம்ப அழகா அந்த 6வது பாசுரத்தை சாதிக்கிறார். 7வது பாசுரம் என்ன, பெரிய வீடு புருஷார்த்தம். புருஷார்த்தம்னா என்ன, கைங்கரியம் தான் பெரிய வீடு. யாரு கொடுப்பா அப்படின்னு கேட்டா திருவேங்கடமுடையான் இந்த கைங்கரியத்தை கொடுக்கலையாம், திருமலை ஆழ்வார். இந்த திருமலை ஆழ்வாரே என்கிற அந்த மலையே கொடுத்துடுமா. அதுதான் சமன்கொள் வீடு தரும் தடங்குன்னமேனா அந்த மலையே போரும், இந்த பெரிய வீடு கொடுத்துரும், புருஷார்த்தம் என்கிற கைங்கரியத்தை கொடுத்துரும் அப்படின்னு சாதிக்கிறார். அடுத்தது 8வது பாசுரம் என்ன, அதே விஷயம் நான் முன்னாடி சொன்னதேதான். ஆனா மோட்சத்தை தருவதும் இந்த திருமலை ஆழ்வார். திருமலை என்கிற திருமலை ஆழ்வார் விரோதிகளையும் போக்கி கொடுக்கணும்ல, அதுவும் அவரே பண்ணுவாராம். ஒண்ணுமே தொழ நம்பினை ஓயுமே. இப்ப மோட்சத்தை ஃபைனல் டெஸ்டினேஷன் போறது மட்டும் குறிக்கோளா இருக்கக்கூடாது, நடுவுல வர தடைகள் எல்லாம் உடைச்சு தரணும் இல்லையா? அதுவும் இந்த மலையே பண்ணி கொடுத்துரும். சென்னு சேர் திருவேங்கட மாமலை அப்படின்னு முன்னாடி சொல்றாரு இல்லையா? அந்த இப்ப என்னன்னாக்க அந்த பகவான் இருக்கானே அவனே திருவேங்கடத்தை பிராபியமாக நினைத்து வருகிறான் இல்லையா? பெருமாளே திருவேங்கடம் இந்த மலையில எல்லாமே பிராபியமா இருக்கும்னு அந்த மலைக்கு வரான் இல்லையா, டெஸ்டினேஷனுக்கு. அப்ப நமக்கு மட்டும் பெருமாளுக்கே அது பிராபியமா இருந்துதான், அப்ப நம்மள மாதிரி சம்சாரிகளுக்கு இருக்காதா அப்படின்னு ஆழ்வார் கேட்கிறார். ரொம்ப அழகா. அடுத்தது என்ன, சரி இது முன்னாடி இதே மாதிரி பாரிச்சிருக்காரு ஆழ்வார். திருமாலிருஞ்சோலை மலை மட்டுமா வேணும், அந்த மலை கூட வேணாம், பக்கத்துல இருக்கிற மலை இருந்தா கூட போரும்னு வரல. அதே மாதிரி இந்த பாசுரத்துல திருவேங்கட மாமலை தான் வேணுமா அப்படின்னா அதெல்லாம் வேண்டாம், அதுல ஒரு சின்ன பகுதி, அந்த சின்ன பகுதியே போரும்ட்டார். ஆனா இங்க இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அந்த சின்ன பகுதி என்னன்னா வடமலையோட உச்சி இருக்குல்ல, அந்த உச்சி தான் சின்ன பகுதியாம். இப்ப அந்த மலைக்கு ஏறும் போதே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா பெருமாளோட திருமுகம் வடிவிலேயே இருக்கும் அந்த மலை இல்லையா? சோ அந்த உச்சி யாருன்னா பகவானே, திருவேங்கடமுடையானே. அதனால இந்த இடத்துல திருவேங்கடமுடையானே எல்லாத்தையும் பிராப்தியா பண்ணி கொடுப்பாரு அப்படின்னார். ஆனா ஆழ்வாரோட கருத்துல திருவேங்கடமுடையான் பண்ணி தரல, திருவேங்கடமுடையான் இப்ப ஏகதேசமா இந்த மலையோட பகுதியில இருக்கா. எப்படி திருமாலிருஞ்சோலை மலையும் அழகரியும் சொன்னார், அதே மாதிரி வடமலையோட உச்சியில இருக்கிற திருவேங்கடமுடையான் பிராபியம் ஆயிடுவான். ஏன்னா அவன் இந்த மலையே பிராபியமா பத்தின்னு இருக்கான் அப்படின்னு ரொம்ப அழகா இந்த 9வது பாசுரம். அடுத்தது என்ன, ரொம்ப அழகா இதுவும் முன்னாடி சொன்னார். இளரொளி இளமை கெடுவதன் முன்னம், இளமையெல்லாம் கெடுவதற்கு முன்னமே திருமாலிருஞ்சோலை மலையை அடைஞ்சிருமோன்றார். இங்க பாருங்க, வைத்த நாள் வரை எல்லை குறுகி சென்று, எத்தனை நாள் நம்மளுக்கு பெருமாள் போட்டிருக்கான்னு தெரியாது, திளைப்பதன் முன்னம் அடைமினோம், அதுக்கு முன்னாடி திருவேங்கட மாமலை அடையிறதுதான் மேல். அனைவரையும் பார்த்து தெரிவிக்கிறார். எல்லாரும் அந்த திருவேங்கடமுடையானோட எங்க போனோம், அவங்கிட்ட போலன்னா கூட பரவாயில்ல, தாழ்வரை அடைவது, அதுதான் மொய்த்த சோலை மொய் பூந்தடன் தாழ்வரை, அதோட ஃபுட் ஹில்ஸ்ன்னு வாழை அந்த மாதிரி அது கீழே
மலடி வாரத்துல போனாலே போதும், எல்லாமே பிராபியமாயிடும் அப்படின்னு சொல்றார். நிகமன பாசுரம் ரொம்ப அழகான பாசுரம். வாழ்வெய்தி வாழ்வர்கள், அதுதான் ரொம்ப அழகான. வாழ்வர் வாழ்வெய்தி ஞாலம் புகழவேன்னு சொல்றா இல்லையா. 10 பாசுரங்கள் சொல்றவாளும் வாழ்வர்னா என்ன, வாழ்வுனாலே நம்ம சம்பிரதாயத்துல எம்பெருமானுக்கு கைங்கரியம், அவனோட உகப்புக்காக பண்ற கைங்கரியம்னா என்ன சொல்றது, பரியாய பலன்கள். இந்த வாழ்வு, வாழ்ச்சி, கைங்கரியம் இதெல்லாம் பரியாய பலன்கள். வாழ்ச்சியை ரொம்ப அழகா காமிக்கிறா. அந்த கைங்கரியத்தை பெற்று ஞானம் புகழ பெற்ற வாழ்வர்கள் அப்படின்னு சாதிக்கிறான். தாழ் பரப்பி மண் தாவிய ஈசனை நீள் பொழில் குருகோ ஷடகோபன் சொல் கேழில் ஆயிரத்து இப்பத்தும் வல்லவர் வாழ்வர் வாழ்வெய்தி ஞானம் புகழவே. ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானா ஜீயர் திருவடிகளே சரணம், ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.